இன்னும் தெரியாத நிலவின் மறுபக்கம். பூமிக்கு இயற்கையாக அமைந்த துணைக்கோளான நிலவை ஆதி காலத்தில் நாட்களை அறிந்து கொள்ள மனிதன் நிலவை காலண்டராக பயன்படுத்தி வந்துள்ளான். மட்டுமின்றி பூமியின் கடல் அலையை சீராக வைத்திருப்பதிலும் பூமியின் சுழற்சியை கட்டுப்படுத்துவதிலும் நிலவு முக்கிய பங்கு வகிப்பதால் நிலவு குறித்த ஆராய்ச்சிகள் உலகம் முழுவதும் அவ்வப்போது நடந்து கொண்டே இருக்கும். சர்வதேச நாடுகள் மத்தியில் நிலவு குறித்த ஆய்வுக்கான ஆர்வத்தை இந்தியா தூண்டியது என்று சொன்னால் அது மிகையாகாது. அதற்கு சான்றே சமீபத்தில் நிலவு பக்கம் திரும்பிய சந்திராயன் விண்கலம் என்பது அனைவரும் அறிந்ததே. அதில் இருக்கும் முக்கிய நிகழ்வு இதுவரை தரையிறங்காத தென் துருவத்தை அடைந்ததே மிகப்பெரிய உலக சாதனையாக பார்க்கப்பட்டது. இதையடுத்து ரஷ்யா மற்றும் ஜப்பான் அடுத்தடுத்து விண்கலங்களை அனுப்பின. ஆனால் இரண்டும் தோல்வி அடைந்தது. மறுபுறம் நிலவின் மற்றொரு பகுதியில் விண்கலத்தை அங்கிருந்து மண்ணெடுக்கும் பெரிய திட்டத்தை கையில் எடுத்தது சீனா. நிலவு பூமியை போல் தன்னை தானே சுற்றாததால் சூரியனை பார்த்தவாறு இருக்கும் மறுபக்கத்தை நம்மால் பார்க்க இயலாது. தற்போது வரை உலக நாடுகள் நிலவின் பூமியை நோக்கிய பக்கத்தில் மட்டுமே ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளனர். இந்த நிலையில் மறுபக்கத்தின் மீதான ஆய்வை சீனா தொடங்கியுள்ளது. லாங் மார்ச் 5 என பெயரிடப்பட்ட இந்த விண்கலத்திற்கான ராக்கெட் தெற்கு ஹைனான் தீவில் உள்ள வென்சாங் விண்வெளி மையத்திலிருந்து கடந்த ஏப்ரல் மாதம் ஏவப்பட்டது. இதில் சேஞ்ச் 6 என்னும் ஆய்வு கருவி ரோபோ இணைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கருவி நிலவின் மறுபகுதியான சூரியனை பார்த்துள்ள பகுதியில் தரையிறங்கி அங்கிருந்த மண் மற்றும் துகள்களை எடுத்துக்கொண்டு பூமிக்கு வெற்றிகரமாக திரும்பியுள்ளது. இது குறித்து விஞ்ஞானிகள் கூறுகையில், கிரகங்கள் உருவானது குறித்தும் அதன் தன்மை குறித்தும் அறிந்து கொள்ள இந்த மண் துகள்கள் பயன்பெறும் என்றும், இந்த வெற்றி குறிப்பிட்ட ஒரு நாட்டுக்கு மட்டும் சொந்தமானது கிடையாது, ஒட்டுமொத்த மனித குலத்துக்கே சொந்தமானது என்றும் கூறியுள்ளார். நிலவில் முதலில் காலடி வைத்தது அமெரிக்கா தான். அதன் பின்னர் நிலவு குறித்த ஆய்வுகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்துவிட்டது. இப்போது சீனாவின் இந்த நடவடிக்கையால் ஆர்டெமிஸ் 3 மிஷன் மூலம் மீண்டும் மனிதர்களை அனுப்ப அமெரிக்கா திட்டமிட்டு வருகிறது.